இந்த கொஸ்டின் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, pH வந்து குடுத்துருக்காங்க. அந்த pHலேருந்து நம்ம வந்து H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்றது நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் கொஸ்டின் தான். நம்ம இதே மாரி கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ்க்காக என்ன பண்றாங்க, NCERTல வந்து புக் பேக்ல வந்து குடுத்துருக்காங்க. உண்மையாவே NCERT புக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க NCERTல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸர்சைஸ் கொஸ்டின் வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாலே, நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 80% மார்க் வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீட் அண்ட் JEE தான். அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நீங்க வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ணிட்டு போயிரலாம். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணா, அப்போ வந்து அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் நீங்க தரோவா எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. அத நீங்க சால்வ் பண்ணிட்டாலே, அத வந்து நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணிட்டாலே, உங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின் குடுத்தாலும் உங்களால வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே? இதான் நமக்கு வந்து பேசிக். இத விட்டுட்டு நீங்க வந்து வேற மெட்டீரியல் ஏதாவது நீங்க வந்து ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வந்து நீட் ஜேஇ வந்து கிளியர் பண்ற மாரி இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நீட் ஜேஇக்கு வந்து NCERT புக் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து குடுங்க. கண்டிப்பா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுல ஒரே டைப் ஆஃப் ப்ராப்ளம் அகைன் அகைன் வந்தாலுமே, நீங்க அகைன் நீங்க சால்வ் பண்ணுங்க. நல்லா பிராக்டிஸ்க்கு வந்து மோர் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகேவா? இங்க என்ன கொடுத்தாங்க, calculate the hydrogen ion concentration in the following biological fluids whose pH value are given கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன கொடுத்தாங்க, ஹியூமன் மசில்ஸோட pH கொடுத்துருக்காங்க. அப்ப ஹியூமன் ஸ்டொமக்கோட pH கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பிளட்டோட pH கொடுத்துருக்காங்க. ஹியூமன் சலைவோட pH கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. எங்க வந்து நமக்கு வந்து மோர் அசிட்டிக்கா இருக்குது, எங்க வந்து நமக்கு வந்து பேஸா இருக்குது நோட் பண்ணி வச்சுங்க. இந்த நாளையும் கொடுத்து கூட ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ப NCERTல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் பிளஸ் வந்து எக்ஸசைஸ் கொஸ்டின் அதுக்கெல்லாம் நீங்க வந்து ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நீட் ஜேஇக்கு வந்து வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஏ ஆப்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்ப ஏ ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஃப்ளூயிட் அதோட pH வந்து நமக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, pH which is equal to 6.83 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நமக்கு வந்து pHக்கு நமக்கு என்ன ஃபார்முலா pH is equal to minus log of வந்து நமக்கு என்ன H plus concentration. is it correct? அப்ப நமக்கு வந்து what is the H plus concentration? அப்ப log of H plus which is equal to minus 6.83. okay, அப்ப what is the H plus concentration? அப்ப H plus concentration which is equal to anti-log of, okay, so anti-log of minus 6.83. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஆன்டி-லாக் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஆன்டி-லாக் வந்து எடுக்க முடியாது. ரெண்டு பக்கமும் -1 வந்து நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த வேல்யூ எப்படி மாறுன்னு பார்த்தீங்கன்னா -7. இதில் 0.8லேருந்து 1 வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 0.17 வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து ஆன்டி-லாக் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 0.17 தான் நீங்கள் வந்து ஆன்டி-லாக் வந்து பார்க்கணும். ஓகே, அப்போ நமக்கு வந்து ஆன்டி-லாக் ஆஃப் வந்து 0.7 நமக்கு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.479. அப்போ இந்த -7 நமக்கு என்னன்னா பவரா வந்து போயிடும். அப்போ 10 to the power of -7 வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் த H plus concentration. அப்போ pH வந்து நமக்கு வந்து 6.83 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்கும், 1.479 into 10 to the power of -7 வந்து வரும். அப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து எடுத்துப்போம். பி ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்தாங்க, pH வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1.2 வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வாட் இஸ் த pH ஓட ஃபார்முலா என்னது, pH which is equal to minus log of H plus concentration. okay, minus log of H plus concentration. அப்போ what is the log of H plus, which is equal to minus 1.2. அப்போ H plus ஓட concentration நமக்கு வந்து என்ன வரும், anti-log of minus 1.2. அப்போ minus 1.2க்கு நமக்கு வந்து டைரக்டா எடுக்கக்கூடாது, ரெண்டு பக்கமும் ஒன்றை வந்து வந்து செப்பரேட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன minus 2.8 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ anti-log of 0.8 ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது, anti-log of 0.8 which is equal to 6 point. okay, நமக்கு என்ன வருதுன்னா 6.3095. அப்போ வந்து -2 நமக்கு வந்து பவர்ல வந்து போயிடும். அப்போ 10 to the power of -2. okay, so this is the H plus concentration. அப்போ pH வந்து 1.2 இருந்தது அப்படின்னா H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 6.3095 into 10 to the power of -2 வந்து இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பார்ப்போம். ஆப்ஷன் சி நமக்கு என்ன கொடுக்குறாங்க, pH which is equal to 7.38 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ what is the formula for the pH which is equal to minus log of H plus. அப்போ what is the log of H plus? அப்போ log of H plus which is equal நமக்கு என்னன்னா minus 7.38. அப்போ what is the concentration of the H plus?
H plus concentration which is equal to என்ன anti-log of. ஓகே ஸோ ஆன்டி லாக் ஆஃப் மைனஸ் 7.38. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு பக்கம் -1 வந்து செப்பரேட் பண்ணோம். அப்போ நமக்கு என்னன்னா -8. இதை நீங்கள் வந்து 1லேருந்து செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 6 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ ஆன்டி லாக் ஆஃப் 0.62 0.62 ஆன்டி லாக் வேல்யூ நமக்கு என்னது, which is equal to 4.169 into 10 to the power of -8. So this is the concentration of the H plus. Okay, moles per liter. நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எல்லாமே நமக்கு என்னன்னா moles per liter வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் fourth one D. அப்போ Dக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, pH value. What is the pH value? pH which is equal to 6.4. அப்போ pH என்ன ஃபார்முலா, pH which is equal to minus log of H plus. Okay, so what is log of H plus? அப்போ log of H plus which is equal to minus 6.4. அப்போ நமக்கு வந்து H plus ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ வரும், H plus ஓட கான்சன்ட்ரேஷன் which is equal to anti-log of. So anti-log of minus 6.4. அப்போ நமக்கு வந்து மைனஸ்ல இருக்கும்போது நம்ம டைரெக்டாக அந்த வேல்யூ எடுக்கக்கூடாது இல்லையா, அப்போ minus 7.6. அப்போ what is the anti-log value of the 0.6 which is equal to 0.6 வந்து பண்ணால் 3.981 வந்து எடுத்துக்கலாம் into 10 to the power of -7. So this is the concentration of the H plus. Okay, இது நமக்கு என்ன பண்ணா, the concentration நமக்கு என்ன பண்ணா mole per liter. ஓகேவா, so mole per liter. Okay, so this is the H plus concentration for the pH value 6.4. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து ஈஸியான கொஸ்டின் தான். நீங்கள் வந்து அகைன் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் வந்து கிடைக்கும். எங்கேயுமே நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஆன்டிலாக் எடுக்கும்போது மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுன்றது ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதனால் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. இருக்கிற கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்கள் எப்போவுமே.